ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாமில் ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வருது. இந்த டாபிக் ரொம்ப ஈஸி தான், ஆனால் இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் கரெக்டான ப்ராக்டிஸ் வேணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட்டு எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலான்றதை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸை பொறுத்தளவு இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் கொடுப்பாங்க. அதனால் 0லேருந்து 9க்குள்ளே என்ன ஆட் நம்பர் இருக்குது, என்ன ஈவன் நம்பர் இருக்குது, என்ன ப்ரைம் நம்பர் இருக்குது, என்ன ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஆட் நம்பர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 5, 7, 9. ஈவன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 0, 2, 4, 6, 8. ப்ரைம் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 5, 7. ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 9. க்யூப் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 1, 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வவல்ஸை பொறுத்தளவு AEIOU. அதை தவிர மீதி எது வந்தாலும் அது கான்சனன்ட்ஸு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இமீடியட்லி ப்ரொசீடட் பை அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இமீடியட்லி ப்ரொசீடட் பைன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நம்பர். இப்போ இங்கே 2ன்ற ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நம்பர் 1. ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ன்ற ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபாலோடு பை அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 3. ஓகேவா? ப்ரொசீடட் பை என்னன்றது தெரியணும், இமீடியட்லி ஃபாலோடு பைன்றது என்னென்னு தெரியணும். கொஷினை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங் லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எல்லா நம்பரும் சிங்கிள் டிஜிட் நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினில் இருக்கிற ட்ராப் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது இதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளு, நம்பரு, சிம்பிள்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்குது, நம்பர் இருக்குது, சிம்பிள் இருக்குது. அடுத்தது சிம்பிள் இருக்குது, நம்பர் இருக்குது, சிம்பிள் இருக்குது. ஓகேவா? இதுலேயே 2 பேர் வரும். இதில் தான் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். கொஷின் டைப்பை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்பில் தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ இதில் எது வந்தாலும் நம்ம ஈஸியாகவே அப்ரோச் பண்ணிடலாம். எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 சிம்பிள், ஒரு நம்பர் வர மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 சிம்பிளை பாருங்கள். 2 சிம்பிளை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸும் வராது, கரெக்டாகவும் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ரெஃபர் டு த ஃபாலோயிங் நம்பர் அண்டு சிம்பிள் சீரீஸ், ஆன்சர் த கொஷின் தட் ஃபாலோஸ். கவுண்டிங் லெஃப்ட்லேருந்து ரைட் தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா நம்பரும் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் ஒன்லேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர், ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி ப்ரொசீடட் பை நம்பர் அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோடு பை அனதர் நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு சிம்பிள் இருக்குது, அதுக்கு முன்னாடியும் நம்பர் வரணும், அதுக்கு பின்னாடியும் நம்பர் வரணும். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷனை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளை ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்குது, அதுக்கு 2 சைடும் நம்பர் இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு பார்க்குறேன். இப்போ இந்த சிம்பிளுக்கு பார்த்தேன் அப்படின்னா இந்த சைடும் நம்பர் இருக்குது, இந்த சைடும் நம்பர் இருக்குது. அப்போ இது ஒரு பேர் வரும். ஓகேவா? இப்போ இந்த சிம்பிள் பார்க்குறேன், இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்பர் இல்லை. அதே மாதிரி இந்த சிம்பிளுக்கும் கிடையாது. அடுத்தது இந்த சிம்பிள் பார்க்குறேன். இந்த சிம்பிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் நம்பர் இருக்குது, ரைட் சைட்லேயும் நம்பர் இருக்குது. அப்போ இது ஒரு பேர் வரும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து இந்த சிம்பிள் பார்க்குறேன். இப்போ இந்த சிம்பிள் பார்க்கும்போது இது ஒரு பேர் வரும். அடுத்தது இந்த சிம்பிள் பார்க்குறேன், வராது. இந்த சிம்பிள் பார்க்குறேன், இதுவும் வராது. ஓகேவா? இப்போ மொத்தமாக எனக்கு 3 தான் பேர் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஹவு மெனி சச் லெட்டர் ஆர் தேர், ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி ப்ரெசெடட் பை சிம்பிள் அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோடு பை சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளு, லெட்டரு, சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா 2 சிம்பிள் இருக்கிற இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவேன். 2 சிம்பிள் அப்படின்னா
2 சிம்பிளுக்கு நடுப்புற ஒரு லெட்டர் வரணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் இருக்குது. அப்போ இது வராது. அடுத்தது இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 சிம்பிள் வருது. இப்போ 2 சிம்பிளுக்கு நடுப்புற ஒரு லெட்டர் வருது. ஓகேவா? இப்போ இந்த சிம்பிளை வந்து பார்த்துட்டேன். அடுத்து ரைட் சைடில் இருக்க சிம்பிளை பார்த்தேன் அப்படின்னா இந்த சிம்பிளுக்கும் இன்னொரு சிம்பிளுக்கும் நடுப்புற ஒரு லெட்டர் வருது. அடுத்தது இந்த சிம்பிளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சிம்பிளுக்கும் இந்த சிம்பிளுக்கும் பார்த்தேன் அப்படின்னா நடுப்புற ஒரு லெட்டர் வருது. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? அடுத்தது இந்த சிம்பிளுக்கு பார்க்குறேன். இங்கே வந்து 2 சிம்பிளுக்கு நடுப்புற ஒரு லெட்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த சிம்பிளுக்கும் இந்த சிம்பிளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நடுப்புற ஒரு லெட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போ மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்குது அப்படின்னா 5 பேர் இருக்குது. இந்த இடத்துல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால் நிப்பாட்டிக்கலாம். அடுத்து இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர் each of which is immediately preceded by symbol and also immediately followed by letterன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளு லெட்டரு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா 2 சிம்பிள் வர இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 சிம்பிள் இருக்கா? இப்போ 2 சிம்பிளுக்கு அடுத்து ஒரு லெட்ரு வருதா? அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த இடத்துல ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஒரே சிம்பிள் தான் இருக்குது. இந்த இடத்துல 2 சிம்பிள் வருது. ஆனால் இதுக்கு ரைட் சைடில் லெட்ரு வரல. அப்போ ஒரே ஒரு பேர் மட்டும்தான் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ஆன்சர் வந்து 1ன்றதை டைரெக்டாக போட்டுடலாம். அப்படின்னா ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர் each of which is immediately preceded by symbol and also followed by another number கேட்குறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளு நம்பர். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல எதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா 2 நம்பர் வர இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிள் வரணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து பார்த்துட்டு வரேன், எதுவுமே வரலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தேன் 2 நம்பர் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து இது ஒரு பேர் வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வராது. அடுத்தது இந்த 2 நம்பர் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகேவா? இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வராது. மொத்தமாக வந்து 2 பேர் தான் வந்து வருது. ஓகேவா? இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி சச் லெட்டர் ஆர் தேர் each of which is immediately preceded by letter and also immediately followed by symbol கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா லெட்டரு சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா 2 லெட்டரை ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது வந்து சிம்பிள் வந்திருக்கான்னு பார்ப்பேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா 2 லெட்டர் வந்திருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு சிம்பிள் வந்திருக்கு. அடுத்தது 2 லெட்டர் வந்திருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு சிம்பிள் வந்திருக்கு. 2 லெட்டரு ஒரு சிம்பிள், 2 லெட்டரு ஒரு சிம்பிள். மொத்தம் வந்து 4 பேர் வந்திருக்கு. ஆன்சர் வந்து 4ன்னு போட்டுருவேன். ஓகேவா? ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர் each of which is immediately preceded by number and also immediately followed by another symbolனு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர், சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறது சிம்பிள் தான் அதிகமாக இருக்குது, நம்பர் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து நம்பரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? நம்பருக்கு அடுத்து 2 சிம்பிள் வந்திருக்கணும். நம்பரு 2 சிம்பிள் வந்திருக்கு. அடுத்தது 2 சிம்பிள் வர்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பரு 2 சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து 2ம் 6ம் வராது. ஏன்னா அடுத்தது வந்து ஒரே ஒரு சிம்பிள் தான் வந்திருக்கு. அதே மாதிரி 2 8ம் வராது, ஒரே ஒரு சிம்பிள் தான் வந்திருக்கு. ஆன்சர் வந்து 2. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி சச் ஈவன் டிஜிட்ஸ் ஆர் தேர் each of which is immediately preceded by a perfect square and immediately followed by even digit கொடுத்துருக்காங்க. நோட்டு வந்து 1 is also a perfect squareன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் வேல்யூ வரணும், அடுத்தது 2ம் ஈவன் டிஜிட்டில் வரணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் எதை வந்து பார்ப்பேன் அப்படின்னா ஸ்கொயரை தான் வந்து பார்ப்பேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9க்குள்ளே ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1, 4, 9. இதை தான் வந்து நான் மெயினாக பார்ப்பேன். அதுக்கு அடுத்து 2 ஈவன் டிஜிட் வருதான்றது செக் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வருது, 9க்கு அடுத்து 2 ஈவன் டிஜிட் வந்து வருது. ஓகேவா? அடுத்தது 1 இருக்குது, 1க்கு அடுத்து 2 ஈவன் டிஜிட் வருதான்றது வருது. ஓகேவா? அதே மாதிரி 4 இருக்குது, 4க்கு அடுத்து 2 ஈவன் டிஜிட் வருது. அடுத்தது 9 இருக்குது, 9க்கு அடுத்து 2 ஈவன் டிஜிட் இருக்குது. அடுத்தது 4 இருக்குது, 4க்கு அடுத்து 2 ஈவன் டிஜிட் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும்.
பார்த்தோம் அப்படின்னா how many such digits are there each of which is immediately preceded by even digit and immediately followed by an odd digitனு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈவன் டிஜிட் இருக்கணும், அடுத்து என்ன டிஜிட் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தது ஆட் டிஜிட் வந்து வரணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈவன் டிஜிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஈவன் டிஜிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து 3வது நம்பர் வந்து ஆட் டிஜிட் வருதான்றது செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈவன் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருது. இப்போ 2 3வது டிஜிட் வந்து 1 வருது, அப்போ ஆட் டிஜிட் வருது. ஓகேவா? அடுத்தது 4 பார்க்குறேன், 4 பார்த்தா வரல, 6க்கு பார்க்குறேன், 6க்கு பார்த்தா அடுத்த 3வது டிஜிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடு வருது. ஓகேவா? அதே மாதிரி 4க்கு பார்க்குறேன், 3வது டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா ஆட் டிஜிட் வருது. அடுத்தது 4க்கு பார்க்குறேன் வரல, 2க்கு பார்க்குறேன், 3வது டிஜிட் வந்து ஆட் டிஜிட் வருது. ஓகேவா? அடுத்தது 6க்கு பார்க்குறேன், 6க்கு பார்த்தோம் அப்படின்னா 3வது டிஜிட் பார்க்குறேன், அது வந்து ஆடு வருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 பேர் வந்து வருது. ஓகேங்களா? how many such prime numbers are there which are immediately followed by an even numberன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர் வரணும், அதுக்கு அடுத்தது ஈவன் நம்பர் வரணும். நான் இந்த இடத்துல வந்து ப்ரைம் நம்பரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ப்ரைம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 5 7. ஓகேவா? இப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு அடுத்து வந்து ஈவன் நம்பர் வந்திருக்கான்னு பார்த்தா வரல, 7 பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் வரல, 5 பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் வந்திருக்கு, 7 பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் வந்திருக்கு, 2 பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3 பார்க்குறேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவன் நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வருது. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 தான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா how many such odd digits are there each of which is immediately preceded by even digit and also immediately followed by odd digitனு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈவன் டிஜிட்டு, அதுக்கப்புறம் 2 ஆட் டிஜிட் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈவன் டிஜிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 2 ஆட் டிஜிட் வரணும். ஓகேவா? இப்போ வந்து ஈவன் டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா 8 வருது, வரலை. 4க்கு அப்புறம் 2 ஆட் டிஜிட் வருது, 6க்கு அப்புறம் 2 ஆட் டிஜிட் வருது, அடுத்து 2க்கு அப்புறம் ஆட் டிஜிட் வரல, 6க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆட் டிஜிட் வருது. அதுக்கு அடுத்தது 4க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வரல, 2க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வரல, 4க்கு அப்புறம் பார்த்தாலும் வரல. மொத்தம் வந்து 3 தான் வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா how many such digits are there each of which is immediately preceded by perfect square and also immediately followed by an perfect square. 1 is also a perfect squareனு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரு ஒரு டிஜிட்டு ஸ்கொயர் வரணும். ஓகேவா? ஸ்கொயரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 4 9 இந்த 3 மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்குது, அதுக்கு அடுத்தது ஸ்கொயர் இல்லை, இங்கே வந்து 1 இருக்குது, 3வது டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது. அடுத்தது இங்கே 4 இருக்குது, 3வது நம்பர் வந்து ஸ்கொயர் கிடையாது, இங்கே 1 இருக்குது, 3வது நம்பர் ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது 4 பார்க்குறேன், இதுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த 4 பார்க்குறேன், ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 9 பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது. அதே மாதிரி வேறு எதுவும் வரலை. ஓகேவா? அந்த இடத்துல வந்து 9 வருது, அது வந்து வராது. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர்ஸ் வந்து வருது. ஆன்சர் வந்து 4. Many such odd digits are there each of which is immediately preceded by perfect square digit and also immediately followed by an prime digit கொடுத்துருக்காங்க. 1 is also a perfect squareனு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயரு, அடுத்தது ஆட் டிஜிட்டு, அடுத்தது ப்ரைமு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கொயர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸ்கொயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 4 9. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன், அடுத்தது ஒரு ஆடு இருக்குது, ஒரு ப்ரைம் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்குது, இப்போ 4க்கு அடுத்து ஒரு ஆடு இருக்குது, ஒரு ப்ரைம் இருக்குது. அடுத்தது 4க்கு அடுத்து ஆடு இருக்குது, ஆனால் ப்ரைம் இல்லை. அடுத்து 1க்கு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, 9க்கு பார்த்தோம் அப்படின்னா ஆடு இருக்குது, அடுத்தது ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது.
ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4க்கு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, மொத்தம் வந்து 3 பேர் வருது. ஆன்சர் வந்து 3. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஹவு மெனி யூனிக் நம்பர்ஸ் இந்த சீரீஸ் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ், ஈச் நம்பர் கவுண்டட் ஒன்லி ஒன்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிப்பிட்டிஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7. ஓகேவா? இப்போ இந்த 4க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது. ஓகேவா? இப்போ 4 தான் வந்து ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு டைம் வந்து கவுண்ட் பண்ணால் போதும்னு சொல்லி கொடுத்ததுனால டைரெக்டாக வந்து அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஹவு மெனி சச் கான்சனன்ட் ஆர் தேர் ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி ப்ரொசீடட் பை எ கான்சனன்ட் அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோட் பை எ கான்சனன்ட். 3மே வந்து கான்சனன்ட் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா வவ்வல்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். வவ்வல்ஸ் அப்படின்னா ஏஇ ஐஓயு. ஓகேவா? வவ்வல்ஸ் வந்து ஏஇ ஐஓயு இதை தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதை ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துல 3 கான்சனன்ட் வருதுன்றதை செக் பண்ணுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஏ வந்து வரலை. ஃபஸ்ட்டு வந்து வவல்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ஏ வந்து இங்கே வருது, யூ வந்து இங்கே வருது, ஓ வந்து இங்கே வருது, ஐ இங்கே வருது, ஏ இங்கே வருது, ஐ இங்கே வருது, இ இங்கே வருது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து 3 கான்சனன்ட் வர இடம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது. ஆன்சர் வந்து 2ன்றதை டைரெக்டாக போட்டுடலாம். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி சச் கான்சனன்ட் ஆர் தேர் ஈச் ஆஃப் விச் இஸ் இமீடியட்லி ப்ரொசீடட் பை கான்சனன்ட் அண்ட் ஆல்சோ இமீடியட்லி ஃபாலோட் பை எ வவ்வல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது கான்சனன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கான்சனன்ட்டு, வவ்வல். ஓகேவா? இந்த இடத்துல நான் எதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா வவ்வலை தான் ஃபாலோ பண்ணுவேன். வவ்வலை ஃபாலோ பண்ணி அதுக்கு முன்னாடி 2 கான்சனன்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வவ்வலை பார்க்குறேன். வவ்வல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ இருக்குது. ஐக்கு முன்னாடி 2 கான்சனன்ட் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஏஇஐஓயில் வவ்வல் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஐன்றது அதுக்கு முன்னாடி 2 கான்சனன்ட் வருது. ஆன்சர் வந்து 1ன்றதை டைரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? இந்த மாதிரி யூனிக் டிஜிட்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். மிஸ்டேக் இல்லாமலேயும் போட முடியும். ஓகேவா? அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த டாப்பிக்கை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.